தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கடல் கரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பூகம்பம் ஏற்பட்ட பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட கடற்கரை அந்த லேண்ட்ஸ்கேப்பே மொத்தமாக மாறி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நடந்திருக்கு மக்களே, கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கடற்கரையில் தண்ணி உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாக. அந்த இடம் மேலே ஒரு மாதிரி வித்தியாசமாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதை அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்து ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொதுவாக 5 மேக்னிடியூட் அளவுக்கு எர்த்குவேக்னாலே அது பெரிய பிரேக்கிங் நியூஸாக மாறும். சமீபத்தில் வெனிசுவேலாவில் நாம் என்ன விட்னஸ் பண்ணோம்? முதல்ல 7.2 மேக்னிடியூடுக்கு எர்த்குவேக் வந்துச்சு. அது கூடவே 7.5 மேக்னிடியூடுக்கு அடுத்த எர்த்குவேக்கு. இது கூட சீஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு இன்னும் நிறைய நில அதிர்வுகளையும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க வெனிசுவேலா மக்கள். இடிஞ்சு விழுந்துச்சுங்க, போல இடிஞ்சு விழுந்துச்சு அங்கே இருக்க பல கட்டடங்கள்லாம். இப்போ நம்ம என்ன திரும்ப விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பூகம்பத்துக்கு பிற்பாடு மிஸ்டீரியஸ் லேண்ட் ஷிஃப்ட்டை நாம் இங்கே விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ, நிலத்தட்டை தான் தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தட்டு கிடையாது மக்களே, இது விஷயமே வேறு. இந்த ட்ரினிடாட் இருக்குல்ல, இதோட சவுத் வெஸ்டர்ன் பகுதியில் இருக்க கேல்ஃபா கோஸ்ட் லைனு. இந்த கோஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஃபீட் உயரத்துக்கு வாட்டர்லேருந்து, ஓகேவா, அந்த கடல் நீர் இருக்குல்ல, அதுலேருந்து 20 ஃபீட்டுக்கு மேலே சடனாக ரைஸ் ஆகிருக்கு. அலை ரைஸ் ஆகிறத பற்றி பேசலாங்க. கரை இருக்குது பாருங்க, கடற்கரை, அது சார்ந்து இப்போ ஏற்பட்ட அளவுக்கு கோஸ்ட் லைன் மேலே ரைஸ் ஆகிருக்கு 20 ஃபீட் உயரத்துக்கு. இதை பற்றி சரி ஏதோ ஏஐயில் ஜென்ரேட் பண்ண இமேஜாக இருக்கும், வீடியோவாக இருக்கும், பசங்க எது கிளப்பி விட்டுருக்க விஷயமா இருக்கும் தான் பல பேர் எடுத்து பார்த்துருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏன்பா இது டூப்ளிகேட்டராக இல்லைப்பா, உண்மைதான். உண்மையிலேயே இந்த ஜியாலஜிக்கல் ஷிஃப்ட்டு அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கிறதா ரிசர்ச்சர்ஸு இதை அடித்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கேல்ஃபா கோஸ்ட் லைன் இருக்குல்ல, இங்கே ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி, இந்த பூகம்பத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட் ஷோர் ஏரியா அது. ஆக்சுவலாக அந்த கடற்கரை பகுதியை ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் இப்போது ஏதோ கடலுக்குள்ளே ஒரு மலை இருந்து அது வெளியே வந்து அப்படிங்க இருக்கும். ஆனால் அப்படி கூட வரல. இது இந்த லேண்ட் ஷிஃப்ட் இருக்குல்ல, உயருது, இந்த நிலம் அப்படியே மேலே போகிற விஷயம். இதனால் வந்திருக்கு அந்த முகடுகள்லாம், சின்ன சின்ன மலை முகடுக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஆயிருக்கு இந்த ஷோர் பகுதியே. அண்டு விரிசல் விடுறது கூட அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. இதை சில உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அந்த பக்கத்தில் போயிருக்காங்க. பூகம்பம் ஏற்பட்ட பிற்பாடு அவங்க இதை விட்னஸ் பண்ணி பயந்துருக்காங்க. அந்த காட்சி இப்போ வெளியாக இருக்கு. No, sigue temblando, marico. Mira ya como, mira. Como salió eso allá de la... Mira incluso el río Dios. Marico, fue fuertísimo. Sigue temblando. Sí. Un poquito. ¿Cuál poquito? ¿Cuál poquito? Todavía sigue temblando, pero poco, huele feo. Esto es agua negra. Sí, pero no me importa. Va, espérate, ya va. Mira. Ya. Tembló fuerte yo. Marico, mira cómo se grita. Todavía está temblando, huevón. Todavía está temblando. ப்ரோ, வெனிசுவேலாவில் எர்த்குவேக்னு சொன்னீங்க, அப்புறம் இது ட்ரினிடாடுன்ற பேரை வச்சு நீங்கள் பேசணும்னு கேட்டிங்கன்னா, மக்களே இந்த வெனிசுவேலாவுக்கும் ட்ரினிடாடுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதிகபட்சம் 11 கிலோமீட்டர்ஸ் தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டுங்க, அங்கே அமைஞ்சிருக்கிறது. ஆக்சுவலாக ரிசர்ச்சர்ஸ் இப்போ இதை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ரிசர்ச் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில். கிட்டத்தட்ட இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் மாதிரி தான் ஒரு லூப்பாக பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த டைமில் இது நடந்திருக்கு? வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அந்த பெரிய பூகம்பங்கள், அதோட தாக்கம் எப்படி இது வரைக்கும் பெரிய ஆக்டிவிட்டியாக உருவாக்கியிருக்கு? இந்த ஜியாலஜிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கு, லேண்ட் ஷிஃப்ட்டுன்னு. இதை பற்றி ஃபுல் தரோவாக அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் கேமல் பேக்கரன் அப்படின்ற பர்சன் சொல்கிறத நான் உங்கள் காதில் போடணும்னு விரும்புகிறேன். ரொம்ப வருஷமாக அங்கேயே வசிச்சுட்டு இருக்கவர் தான். அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்போ பார்த்தாலும் மீன் பிடிக்கிறது, அங்கே போட்டை போகிறது, இது போல் வேலை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் இப்போ என்ன நம்ம சொல்கிறாரு,
ஏங்க நான் இந்த இடத்துல பல முறை மீன் பிடிச்சிருக்கேங்க. ஆனால் அந்த earthquake வந்துச்சுல, அந்த earthquake வந்த பிற்பாடும் நான் வழக்கம் போல இந்த பகுதிக்கு வந்தேன். வந்துட்டு மேலே பார்த்தேன், பின்னாடி பார்த்தேன், சைடில் பார்த்தேன், அதுக்கப்புறம் கீழே பார்க்குறேன், ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அந்த ஷோர் பகுதி அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. இங்கே தண்ணி இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு, இப்போ தண்ணி இல்லை. சரி கடல் ஏதோ உள்வாங்கி இருக்கு அப்படின்னு நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புலப்படுது, இந்த அளவுக்கு நம்ம மேலே கிடையாது. இதுக்கு முன்னாடி கடல் பகுதியும் உள்ளே போயிருக்கு, கீழே இருக்குது, நம்ம மேலே நிற்கிற மாதிரி இருக்குன்னு அப்போ தான் ஃபீலே பண்ணியிருக்காராமா. இந்த ரைஸ் இருக்குல்ல, அது மேலே உயர்ந்திருக்கிறது, இந்த கோஸ்ட் லைனு, இது ஆக்சுவலாக ஏதோ பல காலமாக நடந்துட்டு இருந்த விஷயம் கிடையாதான். இந்த earthquake ஏற்பட்ட அடுத்த சில செகண்ட்ஸ்லேயே இந்த உயர்வு ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு. ஜியாலஜிக்கல் ஷிஃப்ட் அவ்வளோ சீக்கிரம் நடக்காத மக்களே. இங்கே எவ்வளோ ஸ்பீடாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுதா? இந்த கடலில் இருந்த கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, மீன்கள் உட்பட நிறைய உயிரினங்கள், அதெல்லாம் இப்போ என்ன தெரியுமா இருக்கு, அந்த சின்ன சின்ன பாறைகள் சொன்ன பாருங்க, அதுக்குள்ளே சிக்கி எல்லாம் கருவடா மாறிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஜியாலஜிக்கல் ஷிஃப்ட்டு அங்கே நடந்திருக்கு. இந்த பாறைகளுக்கு இடையில் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு அது சார்ந்த காட்சிகளும் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த எல்லா விஷயத்தையும் நான் இங்கே கண்கூடாக பார்த்துருக்கேன்னு அந்த பர்சன் சொல்லியிருக்காரு. அதுவும் இங்கே வர்றவங்க பல பேர் இதை தாங்க தேடி தேடி வராங்க. எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் இங்கே நடந்துச்சு அப்படின்றதுக்குள்ள எப்படி இந்த நாள் மேலே போயிருக்கோன்னு இதை பற்றி ரிசர்ச் பண்ண பல பேர் வந்துட்டு இருக்கிறதா அந்த நபர் கிளைம் பண்ணியிருக்காரு. சரி, ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கட்டும், அங்கே இருக்க மக்கள் இதை பற்றி பேசட்டும். ஃபேக்ட் என்ன, ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அதை பற்றி இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன விஷயங்களே பேச வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் கோஸ்டல் அப்லிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேரில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடற்கரையோர பகுதிகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் மேலே எழும்புறதுன்னு அர்த்தங்க. ஆக்சுவலாக அது எப்போ திரும்ப நடக்குமா, டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குல்ல, நிலத்தட்டுகள், அதெல்லாம் மூவ் ஆகும்போது தான் நில அதிர்வுகளை நம்ம பெருசாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒன்றை தாண்டி ஒன்று கடக்கும் போதும், அந்த உராயும் போதும், ஓகேவா, இது போல் டைமில் இம்மன்ஸான ப்ரெஷர் பில்ட் ஆகுமாமா, அதீத அழுத்தம் பயங்கரமாக பில்ட் ஆகுமாமா. இது சடனாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுமா. அந்த டைமில் நிலநடுக்கம் இருக்குல்ல, அது பெருசாக உருவாக்கப்பட்டு ஏர்த்தோட க்ரஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் ப்ரெஷரை இன்னும் கொண்டு போகுமாமா. இந்த டைமில் இந்த லேண்டு அப்புறம் இந்த சீஷோர் பகுதி இருக்குல்ல, அதெல்லாம் நீர் மட்டத்துக்கு மேலே எழும்புமா. அப்போ ஏற்பட்ட இந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ இதான் ஃபேக்டும் கூட இதில். ஸோ ஃபேக்டை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கதைகளை கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க, இது அதுன்னு சொல்லிட்டு. அதை நம்பாதீங்க மக்களே. சயின்டிஃபிக்காக என்ன விஷயமோ அதான் உங்கள் காதில் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த earthquake சீன்ஸ் இருக்குல்ல, அது யாரும் மறந்துருக்க முடியாது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அந்த பூகம்பங்களால் இப்போ இருக்க அந்த மக்கள் தாக்கத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, குடும்பத்தில் சில பேர் உயிர்களை இழந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எஞ்சிருக்க மக்கள். என்ன தெரியுமா ஷாக்கிங்கான நியூஸ் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த பூகம்பத்தில் சிக்கி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இது வரைக்குமே 1500 கடந்துருச்சு. இல்லை இன்னும் கஷ்டகரமான செய்தி என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கானவங்கள காணோம், என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதில் பெரும்பாலானவங்க கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி உயிரிழந்திருக்கலாம் தான் இப்போ வரைக்கும் அஞ்சப்பட்டுருக்கு. ஸோ அந்த இடிபாடுகள்லாம் களையப்பட்டு உள்ளேருந்து ஒவ்வொரு பிரேதங்களை எடுக்க தான் கவுண்ட்டு இதுக்கப்புறம் இன்னும் அதிகமான வாய்ப்பு பெருசாக எழுந்திருக்கு.
இன்னும் அவ்வளோ பேரும் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னா அந்த வெனிசுவேலாவில் ஏற்பட்ட பூகம்பத்தோட தாக்கத்தை நம்ம நினச்சி பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அந்த காட்சிகள் இன்னும் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ¡Qué loco, huevón! ¡Marico! No, vale, qué loco. Mira los delfines, mira, 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 mira. Sí, mira cómo se cayeron todas las paredes del frente. Marico, esto es muy impresionante, mira esto. Ay, Dios mío, la gente. La familia. Mamá huevo, Macuto, mierda, mira allá en Caribe. Acaba de temblar ahorita, señores. Día de San Juan. Marico. Mierda, mierda, mira allá, mamá huevo. Mierda, ya en Maiquetía. Vámonos, vámonos, no, vámonos. Vámonos, marico, vámonos. La familia de nosotros, weón. Mira esa vaina. Dios mío. Mierda, mira ya también Maiquetía, el mismo Maiquetía. Ah, weón, mira, Caribe, weón. Macuto, La Guaira. vámonos. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். கடல் உள் வாங்குறது அப்படின்றது நமக்கு பழக்கப்பட்ட நிகழ்வு தான். இங்கே உதாரணத்துக்கு இப்போ கூட அந்த பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூரில் கடல் 100 அடிக்கு உள்வாங்கியிருக்கு. 100 அடிக்கு ஃபுல்லாக அங்கே அந்த பாசி பிடிச்ச பாருங்க அதெல்லாம் வெளியே தென்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த சிலைகளை தூக்கி போட்டிருப்பாங்க கடலில், அதுவும் இப்போ அங்கங்கே தென்படவும் ஆரம்பிச்சிச்சு கடல் உள்வாங்கினதுனால. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமான விஷயம்தான். ஆனால் கோஸ்ட் லைனு மேலே எழும்புது அப்படின்னா இது புதுசாக இருக்குல்ல. இதே போல் கோஸ்ட் லைன் மேலே எழும்புற விஷயம் நம்ம பகுதி சார்ந்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.